Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த ஆண்டிவயல் கிராமத்தில் உள்ள மக்கள் வீடுகளுக்கு செல்ல பொதுப்பாதை இல்லாததால் வயல் வரப்பில் நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள சேதுவாசத்திரம் ஒன்றியத்துக்குப்பட்ட புல்லுக்காடு ஊராட்சிக்குப்பட்ட ஆண்டிவயல் கீழத்திரு பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்த மக்கள் வசித்து வர்றாங்க. இந்த மக்களுக்கு இந்த போதுமான பாதை வசதி இல்லாம வயல் பகுதியில் நடந்து செல்ல அவல நிலையில தான் இருக்காங்க. வணக்கம். இந்த பகுதியில் எத்தனை குடும்பங்கள் இருக்கு? இது குறித்து நீங்க அதிகாரத்தை ஏதாவது தகவல் கேட்டுருக்கீங்களா? சுமார் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே குடியிருந்து வருகிறாங்க. இவங்க கிறிஸ்துவ தேவேந்திர வேளாளர் சங்கத்தை சார்ந்தவங்க. இவங்க பாத்தீங்கன்னா இந்த 10 குடும்பங்களும் கிட்டத்தட்ட இந்த நீங்க பாத்துருக்கலாம், இந்த 2-3 வயக்காடை தாண்டி தான் ரோட்டுக்கு போய் பள்ளிகள், இந்த குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். ஒரு இறப்பு ஏற்பட்டாலும் போனாலும் மழை நேரங்கள்ல ரொம்ப சிரமத்துக்குள்ள ஆளாகிறாங்க. இதை ஒட்டி மாவட்ட ஆட்சியர்ல 2 ஆண்டுகளுக்கு முன்பு புகார் கொடுத்தோம். இந்த மாதிரி சம்பந்தமா வந்து அதிகாரிகள் பார்த்தாங்களே தவிர எந்த அடிப்படை விஷயங்களையும் இந்த கிராமத்துக்கு இது வரைக்கும் செய்து கொடுக்கல. தொடர்ச்சியா அந்த மக்கள் வந்து கோடை காலங்கள்ல வயல்ல நடந்து போயிடுறாங்க. மழை காலங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் கூட இங்க இருந்து கையில எடுத்துட்டு போய் அந்த ரோட்ல வச்சு போட்டுட்டு தான் அப்படி அனுப்பிவிட வேண்டியது இருக்கு. அதே மாதிரி இருசக்கர வாகனமோ சைக்கிளும் இங்க வர முடியாது. அங்க இருந்து நடந்து தான் மழையில நனைஞ்சுதான் வரணும். இந்த அவல நிலையை போக்கணும்னு சொல்லி போராட்டம்லாம் முன்னெடுத்தோம். போராட்டம் முன்னெடுத்த போதும் கூட இது வரைக்கும் அரசாங்கம் இது வரைக்கும் செய்து கொடுக்கல. இது செய்து கொடுக்கணுங்கிற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்துறோம். பாப்பா, உங்க பேர் என்ன? எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க? இந்த வயல் வந்து வரப்புல நடந்து போறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் நீங்க சந்திக்கிறீங்க? என் பேரு தீபா. நான் 10th கிளாஸ் படிக்கிறோம். நாங்க மழை டயத்துலனா ஸ்கூல் போக முடியல. ஏன்னா இங்க இருந்து போகையில சேராயிருது, காலெல்லாம் வலிக்கி விட்டுறது. அப்புறம் நாங்க பேக்கை தூக்கி தலையில தான் வச்சுட்டு போற மாதிரி இருக்கு. அப்புறம் ஸ்கூல்ல போய் திட்டு தான் வாங்குறோம். எங்க முட்டி கால் வரையும் சேரெல்லாம் ஆயிருது. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நனைஞ்சு போயிருது. இந்த பாதை வேணும்னு சொல்லிட்டு அதிகாரிகளை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? வேற மாதிரி எதுவும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அது வரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நாங்க வந்து இந்த ஆண்டிவயல்ல இந்த கீழே தெருவுல ஒரு ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். நாங்க எத்தனையோ எத்தனையோ தடவை வந்துட்டாங்க. ஒவ்வொருத்த காலையும் நாங்க விழுவாதான் போறேன். பிரசிடண்ட் வந்தா சொல்லுவாரு, நான் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க ஜெயிச்ச உடனே ஓட்டு போடுறோம், நாங்க ஓட்டு போடுறோம்னு சொல்லுவாங்க. ஜெயிச்ச உடனே எங்களை திரும்பியே பார்க்க மாட்டாங்க. இவருக்கு போன வருஷம் உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாரு. தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு 2 பேர் காலை தாங்கிக்கிட்டு போனாங்க. அந்த கொடுமையெல்லாம் யாருக்குமே வரக்கூடாது. ஏன்னா இந்த தடவை இதுவா கடைசி முதலமா இருக்கணும். நாங்க கவர்மெண்ட்டுக்கு தெரிவிப்பது இதுதான். நாங்க இனிமே ஓட்டே போட மாட்டோம். இந்த மக்களை நாங்க ஒதுக்கப்பட்டவங்களா நாங்க ஒதுக்கிட்டாங்க. நாங்க இனிமே ஓட்டும் போட மாட்டோம். இந்த ஊர்லயும் இல்லாம போயிடறோம்னு நாங்க ஒரு முடிவோட இருக்கிறோம். நீங்க வந்து கவர்மெண்ட் இதை ஏத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் சொல்லணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். தொடர்ந்து இந்த மக்கள் தங்களுக்கு பாதை வசதி வேண்டும் என்று அதிகாரிகளும் பலமுறை மனு கொடுத்து இது வரைக்கும் இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படும். ஒரு உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பகுதி மக்களின் கோரிக்கை ஏற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பட்டுக்கோட்டையிலிருந்து நியூஸ் 7 செய்திகளுக்காக நலீம்.